பாடம் என்னன்னு சொன்னால், ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்னாலேயே நம்ம என்ன செய்யணும்? ஜெபிக்கணும். சில காரியங்கள் நமக்கு தெரியாது, சில காரியங்கள் நமக்கு தெரியும். தெரிஞ்ச காரியங்களை நினைவுபடுத்தி, ஆண்டவர் இத்தனாம் தேதி இந்த காரியம் நடக்க போகுது, இத்தனாம் தேதி எனக்கு இந்த ஒரு வேலை இருக்குது, இத்தனாம் தேதி நான் அந்த காரியமாக செய்ய போகிறேன், நீர் எனக்கு என்ன செய்யணும்? உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியம் முடிஞ்ச பிறகு அல்லது காரியம் தொடங்கின பிறகு ஜெபம் பண்ணி குழப்பிக்கிட்டு இருக்க விட முன்கூட்டியே ஜெபம் பண்ணிட்டோன்னு சொன்னால் குழப்பங்கள்லாம் என்ன செஞ்சிடும் என்று. அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவி ஆண்டவர் தரும்படி நம்ம எல்லோரும் எளிமை நின்று ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவர் ஆசீர்வதிப்பார். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன்பாக, தொடங்குவதற்கு முன்பாக இயேசு கிறிஸ்து அந்த காரியத்துக்காக ஜெபம் பண்ணார். இப்படி நம்ம ஜெபம் பண்ணி போகும்போது அந்த காரியங்கள் எல்லாம் மாறுதலாக என்ன செய்யும்? நிச்சயமாக முடியும். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லோரும் ஜெபம் பண்ணிடுவோமா? ஆமென். எல்லோரும் ஜெபம் பண்ணிடுங்க. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாளிலே நான் வந்தது நல்லது என்று சொல்லி செல்லத்தக்கதாக. ஆமென், ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் ஆண்டவரே, எந்த ஒரு காரியத்துக்கு நான் சென்றாலும் செல்வதற்கு முன்பாக சின்ன காரியமோ பெரிய காரியமோ ஆண்டவரே நான் அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு செல்ல எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. ஆமென். எல்லாரும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஜெப குறைவு மன்னியும் ஆண்டவரே.